வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா முல்லட் ஃபிஷ். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மடவை மீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து கடலில் தான் அதிகமாக இருக்கும். கடல் தண்ணி, உப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. உப்பு தண்ணி உங்கள் ஊரில் எங்கே இருந்தாலும் இந்த மடவை மீனை பிடிக்கலாம். உப்பு தண்ணியாக இருக்கட்டும், நல்ல தண்ணியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் வந்து இந்த மடவை மீனை பிடிக்கலாம். மடவை மீன் வந்துச்சுன்னா ஒரு கூட்டமாக தான் வரும். அந்த மீனை எப்படி பிடிக்கிறாங்கங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அந்த எந்த தண்ணியில் இருந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். இப்போ எப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கு எப்படி அந்த முள் கட்டணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு வந்து நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி வராது. இது வந்து கொத்து முள் வரும். பார்த்தீங்கன்னா முள் வந்து இப்படி இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த முள் தெரியுதுங்களா உங்களுக்கு? முள் வந்து இப்படி இருக்கணும், கொத்து முள்ளாக இருக்கணும். 3 முள். இது வந்து மேல் முள், மேலே இருக்க முள் இப்படி வரும். நரம்பு பார்த்தீங்கன்னா 40ஆம் நம்பர் சைஸ் நரம்பு வாங்கிக்கணும். பாருங்கள், இது நான் வந்து இப்போ நீங்கள் வெள்ளையில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக உங்களுக்கு நீல கலரில் காட்டுறேன். ஏன்னா வீடியோவில் வந்து கிளாரிட்டியாக தெரியல அது, அதனால் உங்களுக்கு நான் வந்து இதில் போட்டு காட்டுறேன். ஒரு சின்ன தக்க ஒன்று போதும். இதை இப்போ நான் வச்சுருக்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த பொருள் மட்டும் இருந்துச்சுனாவே நீங்கள் இதெல்லாம் கட்டிடலாம். பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எப்படி கட்டணும்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், சாதாரண நரம்பு இதை எடுத்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தோம், இந்த எஜ்ஜில் பிடிச்சி நுனியில் பிடிச்சி இந்த கட்டை நடுவில் அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டு இதில் பாதி எடுத்து இப்படி சுற்றுங்க. தெரியுதுங்களா? இந்த நரம்பு இருக்குது, அப்படியே இப்படி சுற்றுனீங்கன்னா இது வந்து இந்த வளைய ஹோல்ஸில் இப்படி வந்துடும். பார்த்துக்கோங்க. இந்த இது வந்துருச்சா, இது அதே மாதிரி இங்கே பேக்கில் வந்து பின்னாடி வந்துடும். இந்த இதை பார்த்துக்கோங்க. அப்படியே நல்லா பாருங்கள். இதை வச்சு அப்படி திருப்புங்க. அவ்வளோதான். நல்லா தெரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கட்டுறது வாட்டி கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை யாருமே. ஒவ்வொருத்தரும் கட்டும் போது அவங்க வாயை பார்த்துக்கிட்டே இருந்து அப்புறமேட்டு நானே கற்றுக்கிட்டேன் எப்படி கட்டுறாங்க அப்படின்னு. பார்த்துக்கோங்க. செஞ்சுட்டதுக்கப்புறம் இந்த சின்ன முள் சொன்னோம் பார்த்தீங்களா, 15ஆம் நம்பர் சைஸ் முள். இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஊருக்கும் சைஸ் மாறும். அதாவது சின்ன முள் நார்மல் சைஸ்ன்னு பார்த்துக்கோங்களேன். ரொம்ப சின்னது இல்லாமல் சின்னதுக்கு அடுத்த சைஸு பார்த்துக்கோங்க. 15ஆம் நம்பர் சைஸு பார்த்தோம். இதை வச்சுட்டிங்களா? இதை வச்சுக்கிட்டு இந்த 2 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதை உள்ளே விடுங்க. இப்படி அடியிலேருந்து வரணும். தெரியுதுங்களா? இந்த ஹோலுக்கு இதுக்கு அடியிலேருந்து இப்படி விடணும். விட்டு இப்படி பாருங்கள், நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு இப்படி திருப்பணும். இப்படி வந்து பெருக்கல் மாதிரி இதாகும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே நல்லா பாருங்கள். இது அடியில் விட்டு இப்படி பெருக்கல் மாதிரி கொண்டு வந்து இதில் மேலே வந்து விடணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நேரமாக இந்த கட்டை வரலாம் தூக்கி விட்ருங்க. அதே மாதிரி ஒரு 4 சுற்று சுற்றுங்க. நாங்கள் வந்து ஒரு 10 சுற்று சுற்றுவோம். உங்களுக்கு நான் இப்போ சிம்பிளாக ஒரு 4-5 சுற்றி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு வீடியோக்குங்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நல்லா பாருங்கள். ஏன்னா 10 சுற்று எதுக்காக சுற்றுறோம் அப்படின்னா நரம்பு வந்து இப்படி நெளிஞ்சிக்கிட்டு நிற்கும். கீழே கொத்து முள்ளுக்கும் இதுக்கும் நேராக இருக்காது. அதுக்காக பாருங்கள். இப்படி சுற்றிட்டிங்களா? சுற்றுனதுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நல்லா வரி அழகாக இருக்கா? பாருங்கள். அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை நல்லா அப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பின்னாடி வருது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஒன்று நரம்பு. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி திருப்புறீங்க போறீங்களா, திருப்புற நரம்பை ஒன்று விட்டுறக்கூடாது. விடாமல் தான் இதை பிடிச்சிக்கணும். இதை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், இந்த நரம்பை இழுத்திங்கன்னா நீங்கள் திருவுனிங்க பாருங்கள், இந்த நரம்பு அப்படியே டைட் ஆகும். தெரியுதுங்களா? பாருங்கள், நல்லா பாருங்கள். அப்படியே பாருங்கள், டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதே மாதிரி இதை பிடிச்சிக்கிட்டு இந்த நுனியில் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி அப்படியே இழுங்க. அப்போ இழுக்கும் போது நீங்கள் இந்த 2 விரலில் பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதை லூஸாக வச்சுக்கணும். வச்சுட்டு இழுத்திங்கன்னா 2 பக்கமும் வச்சுக்கிட்டு அப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், நீங்கள் இதில் முடிச்சே போட தேவையில்லை. பாருங்கள், அழகாக வரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் முடிச்சு போட தேவையில்லை. பாருங்கள், இந்த நரம்பை நுனியில் தள்ளிடுங்க. இந்த காலில் தான் நகத்தை வெட்டினேன், அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா இது இந்த நீங்கள் டைட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் அடியில் வச்சாலுன்னா இது வந்து பின்னாடி வந்துருச்சு. பார்த்துக்கோங்க, முள் இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலாக எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கலாம். நார்மலாக நீங்கள் எந்த கெண்டை மீனோ கெளுத்தி எது பிடிச்சாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கடைசியாக என்ன பண்ணால் இந்த எக்ஸ்ட்ரா நீட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த எஜ்ஜில் கட் பண்ணி விட்டால் போதும் பண்ணி விட்டுட்டிங்கனாவே இது நார்மலாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து அடியில் கொத்து முள் கட்ட போகிறோம். இதுதான் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து கரெக்டாக பாருங்கள். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதை சரியாக அடுத்த நோட் பண்ண முடியாது. பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த 3 முள்ளையும் நேராக அடுக்கிக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த நேராக அப்படி அடுக்கிக்கோங்க. அடுக்கிக்கிட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த முள்ளுக்கு, இந்த சின்ன முள்ளுக்கும் இதுக்கும் நடுவில், பெரிய முள்ளுக்கும் இதுக்கும் வாய் பாருங்கள். நல்லா பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். இந்த கேப்பு தான் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு இது போகிற கேப்பு தான் இருக்கு பாருங்கள்.
இதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி வளைங்க. வளைச்சி அப்படியே இழுத்தீங்கன்னா இது சின்னதாகுதுங்களா. நல்லா பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் இழுத்தீங்க பாருங்கள் நல்லா பாருங்கள். இப்படி இழுத்தீங்கல்ல, அதை இழுத்து நல்லா அப்படி விட்டுட்டதுக்கப்புறம் அதனால விடாமல் அதையே எடுத்து இந்த பெரிய முழுக்கும் சின்ன முழுக்கும் நடுவில் கரெக்டாக 1 2 3 சுற்றிட்டு இந்த இது இருக்குது பாருங்களா, இந்த பாருங்கள், இந்த எஜ்ஜு தெரியுது பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து இதை வந்து உள்ளே விடணும். இந்த இதுக்குள்ளே உள்ளே விடணும். விட்டு அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அந்த இதை லூஸ் விடாமல் இதை பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் தெரியுது பாருங்கள், இந்த ரெண்டு கேப்பில் அந்த அடியில் பிடிச்சி இப்படி சுற்றிங்கன்னா இழுத்திங்கன்னா அங்கே இருக்கிறது கொஞ்சம் டைட் ஆகும். இது பெருசாகிட்டே இருக்கும் பாருங்க, பார்த்தீங்களா, அது இழுக்க டைட் ஆகிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கேப் இல்லாமல் இந்த பாருங்க பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆகும் பாருங்க. இதையும் அவ்வளோதான், டைட் பண்ணிட்டீங்களா பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே இதை ஏற்றாமல் இந்த முள்ளை அழகாக பூ மாதிரி உங்களுக்கு அந்த லெவல் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வைங்க. அதை இப்போ பாருங்கள், திருப்பி வச்சுட்டுனா இப்போ வந்து இந்த நாட்டை வந்து மேலே ஏற்றுங்க. மேலே ஏற்றி அதை அப்படியே இந்த நுனியையும் இதையும் இழுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் அந்த இது மாதிரி வச்சுக்கிட்டு நான் பல்லில் கட்டி செய்கிறேன். ஏன்னா வீடியோ இருக்கும்போது அது கட்டிங் பண்ணாலும் செய்ய முடியல. யாரும் பல்லில் ட்ரை பண்ணாதீங்க. பார்த்துட்டிங்களா, இந்த கொத்து முள் இப்படி தான் இருக்கும். நல்லா பாருங்க, இதுதான் அந்த கொத்து முள். நல்லா தெரியுதுங்களா. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நரம்பை வந்து நீங்களே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த கொத்து முள் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த கொத்து முள். தெரியுதுங்களா, பார்த்தோமா, இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த கொத்து முள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கு தக்கை கட்டுறது எப்படி நான் சொல்லித்தரேன். ஏன்னா தக்கை வந்து நம்ம நார்மலாக கட்டுற மாதிரிலாம் வராது. இதில் மடவை மீனுக்கு மட்டும் இதுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி கட்டணும். அது எப்படின்னு சொல்லித்தரேன். நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா, கொத்து முள் பாருங்கள். இதுதான் கொத்து முள், பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் கொத்து முள். இதில் வந்து நீங்கள் இப்போ நான் சொல்லுவேன் இதுக்கு மடவை மீனை எப்படி பிடிக்கணும், அதுக்கு வந்து தீனி எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். அதை வந்து அதுக்கான பசையை நீங்கள் இங்கே வச்சிடணும். இந்த மேல் முள்ளை வச்சிங்கன்னா மீன் வந்து சைடில் திங்காமல் மடவை மீன் வந்து நேராக திங்கும். நேராக தெரிஞ்சிச்சுன்னா நல்லா பாருங்கள், இதுதான் மீனுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே சாப்பிடும்போது தக்கை வந்து மடவை மீன் சாப்பிடும்போது தக்கை ஒரு மாதிரியாக தள்ளும். அதை நான் வந்து உங்களுக்கு நேரில் வீடியோ லைவாக காட்டுறேன். இதை பாருங்கள், இதை சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தக்கை உங்களுக்கு ஆடும். அப்போ நீங்கள் வேகமாக நீங்கள் குச்சி தட்டும்போது கரெக்டாக மீனோட வயிற்றுல இது கரெக்டாக வாயில் ஏறிடும், தாவையில். பாருங்கள், இதான் மீனுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு சமயத்தை வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், மீன் வந்து இப்படி சாப்பிட்டுட்ருக்கு. நீங்கள் இழுக்கும் போது வெட்டுன்னு மாட்டிக்கும். இதுதான் அங்கே நடக்கிற ப்ராசஸ். அப்படியே பார்த்துங்க, அவ்வளோதான். நான் அடுத்த வீடியோவில் தக்கை கட்டுறது எப்படின்னு சொல்லித்தரேன்.